கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு கூட நான் இந்த வேத ஆராய்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே நாம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆராய்ச்சி செய்து படிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 7 சபைகளுக்கு, இந்த சபையின் தூதனுக்கு கடிதம் எழுதுகிறார். 6 சபைகளுக்கான கடிதத்தை நாம் வாசித்து தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். அநேக பாடங்களை கர்த்தர் நமக்கு உணர்த்தினார். இன்றைக்கும் நாம் 7வது சபை, அது லவோதிக்கேயா திருச்சபை. இந்த சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுதின கடிதத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தலாம். பரிசுத்த பிதாவே, எங்களை நேசிக்கிறப்பா, நன்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக கர்த்தரை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கம் பெரியது. இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியான ஒரு அற்புதமான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்க. நாங்கள் வேதாகமத்தை உற்று கவனிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு புரிய வைக்கவும் எங்களை தாழ்த்துகிறோம். தாழ்மையுள்ள இருதயத்தோடு நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தை, உடைய உணர்வை புரிந்து கொள்ளத்தக்கதான கிருபை எங்களுக்கு தரும்படியா அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய மகிமை எங்களை நடத்திற்றும் ஆளுகை செய்யுங்க. மீட்பெரும் மர்ம ரட்சகரமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம், நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, முதலாவது நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை தான் இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது லவோதிக்கேயா சபையினுடைய ஒரு அறிமுகத்தை நாம் ஒருவேளை புரிஞ்சு வச்சிருந்தா, இந்த சபையினுடைய பேக்ரவுண்ட், அந்த ஹிஸ்டரி நமக்கு நிச்சயமா தெரியணும். ஸோ முதலாவது இந்த திருச்சபை பற்றி நம்ம அறிந்திருக்க வேண்டிய முதல் காரியம், இந்த பட்டணம் லவோதிக்கேயா பட்டணம், லவோதிசியா என்று சொல்லுவார்கள். இந்த பட்டணம் கிறிஸ்துவுக்கு முன் 250 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த திருச்சபை, இந்த பட்டணம் கட்டப்பட்டது. இந்த பட்டணம் கட்டப்படுவதற்கு காரணம், குறிப்பாக இந்த லவோதிக்கேயாவுடைய அமைப்பு, ஒருவேளை சொல்ல போனா இது யாரால் ஏற்படுத்தப்பட்டது? சொல்ல போனா கிறிஸ்துவுக்கு பின்னால 60வது வருஷம் இந்த பட்டணம் பூகம்பத்தினால அழிக்கப்படுறதுக்கு முன்னாடியே, கிறிஸ்துவுக்கு முன்னாடி 250வது வருஷத்துல அந்தியோக்கஸ்னு ஒரு மன்னர், அந்தியோக்கஸ் II, அந்த மன்னர் தான் இந்த நகரத்துக்கு பெயர் சூட்டினார். இந்த நகரத்துக்கு என்ன பெயர் சூட்டப்பட்டு, ஏன் இந்த பெயர் சூட்டப்பட்டுச்சுன்னா, அந்த அந்தியோக்கஸ்னுடைய மனைவியினுடைய பெயர் லவோடிஸ். சரியா, அந்த மனைவியினுடைய பெயரை தான் இந்த பட்டணத்துக்கு சூட்டினார். சரி, இந்த பட்டணம் மிக பிரம்மாண்டமான ஒரு பட்டணம். இந்த ஒருவேளை நீங்க 7 சபையை பார்த்தீங்கன்னா, சர்தை சபை, தியத்திரா, பிலதெல்பியா, ஒருவேளை இந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய சபைகளை விட இந்த லவோதிக்கேயா திருச்சபை அதிகமாய் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, எப்படி எபேசு சபையை போல. ஸோ இந்த பட்டணம் ஒரு 4000 யூத ஆண்கள் அளவுக்கு இங்க இருந்திருக்கிறாங்க. யூதர்கள் அதிகமாய் நிறைந்திருந்த ஒரு பட்டணம். இப்ப துருக்கியில இந்த பட்டணம் இப்பொழுதும் இருக்கிறது. துருக்கி தேசத்துல எப்பொழுதும் இந்த பட்டணம் இருக்கிறது. சரிங்களா? ஸோ நம்ம படிக்கக்கூடிய இந்த திருச்சபை, லவோதிக்கேயா திருச்சபையினுடைய பின்னணியை கவனிச்சோம்னா, இந்த பட்டணத்துல மிக முக்கியமான 3 விஷயங்களை, உலக பிரசித்தி பெற்ற விஷயங்கள். ஒன்று, இந்த நகரத்தில் தங்கத்திற்கு அதிகமான மதிப்பு இருந்தது. உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், என்ன, ஒவ்வொரு யூதனும் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு அரை சேக்கல் அளவுக்கு என்ன செய்ய வேண்டும், தங்கத்தை வரியாக கொடுக்க வேண்டும். பணத்தை அவங்க அப்படிதான் கொடுப்பாங்க. ஸோ அப்ப சொல்ல போனா 4000 யூதர்கள் சேர்க்கக்கூடிய தங்கம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு
20,000 சேக்கலுக்கு அளவுக்கு என்ன செய்யப்படும்? தங்கம் சேர்க்கப்படும் வருஷத்துக்கு. ஸோ இங்க தங்கம் மிக பிரசித்தி பெற்றதா இருந்து, இங்கிருந்து தங்கம் எருசலேமுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. இரண்டாவது, இந்த பட்டணத்துல ஆடு மேய்க்கிற தொழில் ரொம்ப பிரபலம். அதிலும் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய ஆடுகளுடைய தோல் அது கம்பளிகளுக்கு, குளிர் பிரதேசங்களில் பயன்படுத்தக்கூடிய உடைகளை தயாரிப்பதில் இந்த தேசம், இந்த பட்டணம் பிரபலமானது. ஏன்னா மினுமினுப்பாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் கம்பளிகளை தயாரிக்கக்கூடிய ஒரு பட்டணம் இது. ஸோ தங்கம் ஒரு பக்கம், இரண்டாவது ஆடை விஷயங்கள்ல ரொம்ப பிரபலமான ஒரு பட்டணம். மூன்றாவது, இங்க ஒரு மருத்துவ கல்லூரி இருந்தது. என்னங்க, மெடிக்கல் காலேஜ் இருந்திருக்கு. அதுவும் குறிப்பா ஐ ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு இந்த பட்டணத்துல. இந்த பட்டணத்துல கண் மருந்து, உலக பிரசித்தி பெற்ற மருந்து இங்க கிடைக்கும். ஸோ அதனால லவோதிக்கேயா பட்டணம் மெடிக்கல் ஃபீல்ட், ஃபினான்ஷியலா பேங்க் இருந்த ஊர், பெரிய ஊர் அப்படின்னு கேட்டா லவோதிக்கேயா. ஸோ பேங்க் இருந்த ஊர். இன்னும் சொல்ல போனா இப்போ நீங்க குடிநீர் வழங்குறதுக்கு இப்போ பெங்களூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, காவிரி ஆற்று நீரை என்ன செய்யறாங்க, குழாய் மூலமா நம்ம எல்லா இடங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க இல்லையா. நீங்க லவோதிக்கேயா பட்டணம், அந்த பட்டணத்துல ஏற்கனவே இருந்த நீர் பற்றாக்குறையினால வெளியிலிருந்து தண்ணீரை கொண்டு வருவதற்கு நிலத்தடியில கால்வாய் வெட்டி, அது யாரும் அதை சேதப்படுத்த முடியாத அளவுக்கு குழாய்களை ஏற்படுத்தி இந்த பட்டணத்துக்கு பைப்ல தண்ணி கொண்டு வந்தாங்க. நீங்க பண்டைய வரலாற்றை படிச்சீங்கன்னா, இன்னைக்கு எல்லா ஊர்கள்லயும் பைப்ல தண்ணி வருது, பைப் மூலமா நம்ம பண்றோம் அப்படின்னா அதுக்கு முன்னோடிகள் யாருன்னா இந்த லவோதிக்கேயா பட்டணம். இப்போ என்னென்னலாம் இவங்க கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர், அதுவும் ஒரு தண்ணீரை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஒரு புது வழியை கண்டுபிடிச்சவங்க, ஃபினான்ஷியலா ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, இன்னும் சொல்ல போனா டெக்ஸ்டைல்ல ரொம்ப வியாபாரத்துல ரொம்ப கை தேர்ந்தவங்க, அது இல்லாம மருத்துவத்துறையிலும் சிறந்தவங்க. இந்த பட்டணத்துல ஒருவேளை யார் இந்த பட்டணத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு சேர்த்திருப்பாங்க, இந்த பட்டணத்துல ஒரு சபை உருவாக்கப்பட்டுச்சு, யாரா இருக்கலாம்? ஒருவேளை எப்பாப்பிராத்தீத்துவாக இருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது. உறுதியிட்டு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? சொல்ல போனால் அதுக்கான எவிடன்ஸ் ரொம்ப கம்மி. பட் ரெண்டு விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணி படிக்க முடியும். ஒன்று கொலேசியர் நிருபம் 2வது அதிகாரம். கொலேசியர் 2ல பார்த்தீங்கன்னா முதல் வசனத்தை பாருங்க. உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டு என்று அப்ப பவுல் எழுதினாரு. கொலேசு சபைக்கு கொஞ்சம் க்ளோஸா இருந்த ஒரு சபை தான் எந்த சபை? லவோதிக்கேயா திருச்சபை. சரி, 4வது அதிகாரம். இதுல இப்ப கவனிச்சு பாத்தீங்கன்னா 12வது வசனத்தை பாருங்க. 4:12. எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவை எல்லாவற்றிலும் தேறினவர்களாகவும் பூரண நிச்சயமுள்ளாகவும் நிலைக்க வேண்டும் என்று தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இவன் உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவுக்காகவும் எரப்போலியில் இருக்கிறவர்களுக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவனாய் இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள். லவோதிக்கேயாவில் இருக்கிற சகோதரரையும் நிம்பாவையும் அவன் வீட்டில் கூடுகிற சபையும் வாழ்த்துங்கள். இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கேயா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்கேயாவில் இருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். இப்ப கொலோசு சபை, லவோதிக்கேயா சபை, சோ க்ளோஸ். எவ்வளவு தூரம்? இவங்க கொலோசு சபையிலிருந்து ஒரு 25 மைல் தொலைவில் இருந்த ஒரு பட்டணம் தான் இந்த லவோதிக்கேயா பட்டணம். சரி, இப்போ நம்ம லவோதிக்கேயாவை பற்றி புரிந்து கொள்வது, அந்தியோகேஸ் II தான் இந்த பட்டணத்தை உருவாக்குனார் கிமு 250.
கிபி 60 ஒரு மிகப்பெரிய பூகம்பம் சந்திக்கப்பட்டது. எல்லா இடங்களிலும் நம்ம படிச்சுட்டே வரோம். அப்படி பூகம்பம் ஏற்பட்ட பொழுது ரோம அரசு என்ன செய்தது? இந்த பட்டணத்தை மறுசீரமைப்பதற்கு நாங்கள் உங்களுக்கு பண உதவி செய்கிறோம் என்று சொன்னாங்க. ஆனா லவோதிக்கே சொல்லிடுச்சு, we are so wealthy, we can set our city, we can rebuild it. அவங்க சொன்னாங்க, நாங்களே என்ன பண்ண முடியும்? திரும்ப கட்டிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு எங்ககிட்ட வெல்த் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மிக பணக்கார ஒரு பட்டணம், வியாபார ஸ்தலம், இன்னும் சொல்ல போனால் அநேக துறைகளில் சிறந்து விளங்கின ஒரு இடத்துல இருந்த இடத்துல ஒரு சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அது எப்பாப்பிரா மூலமாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கலாம், பவுல் மூலமாக சுவிசேஷம் பரவி இருக்கலாம். இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த சபைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எழுதின ஒரு கடிதத்தான் இப்ப நம்ம வாசிக்க போறோம். சரி, இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பாருங்க, உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் எழுதக்கூடிய கடிதங்களில தன்னுடைய தெய்வத்தன்மைக்கு சான்றாயிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அடிப்படையாக வைத்துத்தான் ஒவ்வொரு கடிதத்துக்கும் அறிமுகம் எழுதுகிறார். யார் இந்த கடிதத்தை எழுதுவது? லவோதிக்கேயா சபைக்கு தன்னை அறிமுகம் செய்கிறார். இந்த கடிதத்தை எழுதுகிற நான் யார்? அவருடைய தன்மையில 3 தன்மைகளை இதில் வெளிப்படுத்தியதை பார்க்க முடியும். ஒன்று, உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும், தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர். ரைட். சோ நம்ம கொஞ்சம் முன்னாடி படிச்சோம், பிலதெல்பியா சபைக்கு எழுதும் பொழுது அவர் என்ன சொன்னாரு? பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். ஆமாதானே? சத்தியம் உள்ளவர். இங்க அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சி, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர். நீங்க இதை புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் கவனமா இந்த லவோதிக்கேயா சபைக்கு ஏன் இப்படி தன்னை அறிமுகம் செய்கிறார். கொலோசி சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் ஒரு நிருபத்தை எழுதியிருக்கிறார் இல்லையா? ஒரு பெரிய நிருபத்தை எழுதியிருக்கிறார். கொலோசி சபைக்கு எழுதினதனுடைய நோக்கம் என்ன? நான் கொலோசி சபைக்கு இந்த விளக்கு உரை எழுதும் பொழுது, ஒரு தமிழ் நமக்கு போதகர் எழுதின புத்தகத்தை விளக்கு உரை எழுதும் போது அநேக விஷயங்கள் அதுல நம்ம படிச்சோம். என்ன காரணம் கொலோசி சபைக்கு ஒரு நிருபம் எழுதுவதற்கு? கொலோசி பட்டணத்தில் இருந்தவர்களிடத்துல ஒரு விஷக்கிருமி போல ஒரு காரியம் பரவ ஆரம்பித்தது. என்ன பரவ ஆரம்பித்தது? இயேசுவானவர் தேவன் இல்லை, அவர் ஒரு சிருஷ்டி, அவர் ஒரு படைக்கப்பட்டவர், அவர் கர்த்தர் அல்ல, அவர் ஒரு தூதன். இந்த செய்தி காட்டு தீ போல பரவ ஆரம்பித்தது. யூதர்களுக்கு இது அல்வா சாப்பிட்டது போல இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க யெகோவாவை மட்டும்தான் என்ன சொல்லுவாங்க? தேவன். இயேசு கிறிஸ்து தேவன் அங்கீகரித்துக் கொள்வதற்கு அவளுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு மிகப்பெரிய தடை இருந்தது மனதளவில். சோ ஒரு கள்ள உபதேசம் பரவி என்ன செய்தது? இயேசுவினுடைய டெய்டி, தெய்வத்தன்மையை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க கேள்வி கேட்டதை புரிய வைக்கிறதுக்கு தான் கொலேசியர் 1வது அதிகாரம், 2வது அதிகாரம், 3வது அதிகாரம் எல்லாம், இந்த சாப்டர் எல்லாம் எதை நிரூபிக்கும் கேட்டா, இயேசுவானவர் யார் என்று சொல்லுவதற்குத்தான் இந்த நிருபமே எழுதப்பட்டது. சரி, பவுல் அப்போஸ்தலன் அதை புரிய வச்சார். இப்போ கொலேசி சபையில் ஏற்பட்ட இந்த வியாதி எந்த சபைக்கும் பரவியது? லவோதிக்கேயா சபைக்கும் பரவி இருந்தது. ஏன்னா அங்க வர செய்தி இங்க வந்துடும், இங்க வர செய்தி அங்க போயிடும். சொல்ல போனா எக்ஸாம்பிளுக்கு
விசுவாசம் செய்தி எங்க வந்துடும்? நம்பிக்கைக்கு வந்துடும். நம்பிக்கை செய்தி எங்க போயிடும்? ஆனா இங்க கொடுக்குற பைபிள் ஸ்டடி அங்க போகாது, அங்க கொடுக்குற செய்தி இங்க வராது. ஆனா துர்செய்திகள் மட்டும் என்ன பண்ணிடும்? வேகமா பரவிடும். அப்படியாக்கா அப்படின்னு நம்ம காதை தீட்டினோம்னாலும் என்ன பண்றோம்? எக்கா தெரியுமான்னு ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் எல்லா செய்தி என்ன பண்ணிடும்? பரவிடும். அதுவும் குறிப்பா பாஸ்டரை பத்தி தெரியணுமா, இல்ல பாஸ்டர் வீட்டை பத்தி தெரியணுமா, ஃபாஸ்டா வந்துடும். இயேசுவானவர் தேவன் இல்லை என்று சொல்லுவதற்குத்தான் அவங்க பிரயாசப்பட்டாங்க. சோ லவோதிக்கேய சபையில கிறிஸ்துவனுடைய தெய்வத்தன்மையை சந்தேகிக்கும் விதமாக, அவருடைய தெய்வத்தன்மையை அங்கீகரிக்காமல் புறம் தள்ளினுடைய விளைவு என்னாச்சு? லவோதிக்கேய சபை ஒரு மோசமான பின்னடைவை சந்திக்க ஆரம்பித்தது. நம்ம மீண்டும் மீண்டும் ஒரு சத்தியத்தை உறுதிப்படுத்த விரும்புறேன். அது என்ன? நாம் சபையை குறை சொல்லும் பொழுது, போதகரை குறை சொல்லும் பொழுது, சத்தியத்தை குறை சொல்லும் பொழுது, அது உண்மையாகவே குறையாயிருந்தால் பரவாயில்ல, நம்ம அதை சரி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம், சரி பண்ணணும். சரியானதை குறை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது, சரியான ஒன்றை பொய்யாக்கும் பொழுது என்ன நடக்கிறது? பாதிப்பு சரியானதுக்கு அல்ல, அதை நம்பாதவங்களுக்கு தான், அதை தவறா எடுத்துக்கிட்டவங்களுக்கு தான். இப்போ நீங்க உங்க பேரண்ட்ஸை ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்கிறீங்க மனசுலன்னு வச்சுங்களேன். அதனால பேரண்ட்ஸுக்கு பாதிப்பா அப்படின்னு கேட்டா பேரண்ட்ஸுக்கு பாதிப்பு இல்லை. தப்பா எனக்கு எங்க அப்பா அம்மா சரியில்லைன்னு நீங்க நினைச்சினாவே ஆட்டோமேட்டிக்கா அது யாருக்கு பிரச்சனை தெரியுங்களா? எனக்கு தான் பிரச்சனை. நான் என்னுடைய போதகர் சரியில்லைன்னு நான் நினைச்சேன்னா என் போதகருக்கு பிரச்சனைன்னு கேட்டா இல்லை, அது எனக்கு தான். அதே போலதான் நான் கிறிஸ்துவானுடைய தெய்வத்தன்மையை குறை சொல்ல ஆரம்பித்தவுடன் என்ன ஆகுதுன்னு கேட்டா என்னுடைய நிலைதான் பாதிப்புக்குள்ள போகுது. சோ ஃபால்ஸ் டாக்டரின், ஒருவேளை ஹெரசி எழும்புது, ஒரு தவறான உபதேசம் உள்ள வருதுன்னா கிறிஸ்துவை கெடுக்க அல்ல, சபையை கெடுக்கத்தான். நீங்க கேள்விப்படுகிற எந்த செய்தியா இருந்தாலும், யாரை பற்றியா இருந்தாலும், முதல் விஷயம் சொல்லப்படுவது சத்தியமானு தெரிஞ்சுக்கணும், அது உண்மையானு தெரிஞ்சுக்கணும். தெரியாமலே நமக்கு யார் சொல்றாங்களோ அதை வைத்து அதை நம்ப ஆரம்பிச்சிரும். நமக்கு ஒருத்தங்க மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவங்க சொன்னதை என்ன பண்றோம்? அப்படியே நம்பிரும். நமக்கு மற்றவங்க சொன்னா கூட கேட்க மாட்டோம். நமக்கு பிடிச்சவங்க நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அது உண்மையாத்தான் இருக்கும் நம்ம நினைச்சிரும். இப்ப லவோதிக்கேய சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்துறாரு, உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சி. நீங்க சொல்லுங்க, இந்த பூமியில நம்ம போன வாரமே படிச்சோம், சத்தியம்னு சொன்னா அது ஒருத்தர் தான், அதுதான் ஸ்டாண்டர்ட், இயேசுவானவர் தான். ஏன் இயேசுவானவர் தான் அந்த ஸ்டாண்டர்ட்னு சொல்லலாம்? நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். யோவான் 3வது அதிகாரத்துக்கு வருவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம். பாருங்க, 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மையுள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. பாருங்க, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றார். சரி, பாருங்க, யோவான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு? உன்னதத்திலிருந்து ஒருவர் வருகிறார்.
இப்ப நான் ஒருத்தர் உங்களுக்கு அறிமுகம் செய்யறேன். அவர் எங்கிருந்து வர்றவரு? உன்னதத்திலிருந்து வரவர். அப்ப உன்னதத்திலிருந்து வரவர் தாம் கண்டதையும் கேட்டதையும் அப்படியே சொல்றவர். ஃபெய்த்ஃபுல் பர்சன். He is a faithful and true person. அவர்கிட்ட என்ன கிடையாது தெரியுமா? எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவனிடத்திலிருந்து வந்தவர். அவர்கிட்ட பொய் கிடையாது. ஸ்டாண்டர்ட். அப்படி சொல்ல போனா சத்தியம் என்பது அது இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து நமக்கு வரக்கூடிய ஒன்று. இயேசுவானவரே சத்தியமானவர். அவரு பொய்யா அவர்கிட்ட இருந்து பொய் வர முடியாது. அதனாலதான் கவனிங்க, இப்போ பவுல் அப்போஸ்தலன் ஒரு விளக்கத்தை கொடுத்தார் இதற்கு. இந்த விளக்கத்தை புரியாததுனால என்ன நடந்துச்சு? ஏங்க இந்த அறிமுகத்துல இதை படிக்கணும்? லவோதிக்கேய சபைக்கு எழுதின கடிதத்தை படிக்கணும்னா இதை ஏன் தெரிஞ்சுக்கணும்னா இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்க 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் என் கூட கையில் எடுத்துங்க. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம். இந்த சாப்டர்ல என்ன பார்க்கிறோம்? 1வது அதிகாரத்துல குறிப்பா 18வது வசனத்தை பாருங்க. நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. என்னாலும் சில்வானாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா இல்லை என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமீன் என்றும் இருக்கிறதே. சரி, இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், தேவன் ஒன்று சொன்னார்னா அதுக்கு ஆமீன் யார் தெரியுமா? இயேசுவானவர் தான். என்னது ஆமீன்? ஆமீன்னா என்ன? அப்படியே ஆக கடவுது நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, அப்படியே ஆக கடவுதுன்னா என்ன? நீங்கள் நானும் இப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு ஜபம் பண்ண உடனே ஜபத்தினுடைய முடிவுல நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? ஆமீன்னா என்ன? நான் சொன்னதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் அப்படி நடக்கட்டும். நீங்க நல்லா புரிஞ்சுங்க. இப்போ உங்களால அது உண்மை, அது அப்படியே நடக்கட்டும்னு சொல்றது இருக்கட்டும், அதை எதையாவது நம்மளால செய்ய முடியுமா? தேவன் ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்தார். அந்த வாக்கு தத்துவத்துக்கு ஒருத்தர் ஆமேன்னு சொல்லுவார்னா அது அப்படியே நடக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண மாட்டார் தெரியுமா? ஒதுங்கி இருக்கிறார். அதை நிறைவேற்றதே யார் தான்? அப்ப ஆமேனுங்கிற வார்த்தைக்கு முழுசா அர்த்தம் ஒருத்தர் இருக்கிறான்னு அது யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்துவ என்ன நினைச்சுக்கிட்டாங்க? அவர் வெறும் கிரியேஷன், படைச்சவர் மட்டும்தான், அவர் படைக்கப்பட்டவர் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதனாலதான் இப்போ அறிமுகத்துல இயேசுவானவர் என்ன சொல்றாரு? இப்போ அந்த லவோதிக்கேய சபைக்கு 14வது வசனத்துல என்ன சொன்னார் பாருங்க. உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதினா துவக்கம், ஆமென் என்பவர் முடிவும் யார்தான்? இப்போ உண்மை அவர்தான், உண்மை அவர்தான், ஆதி அவர்தான், அந்தம் அவர்தான், துவக்கம் அவர்தான், முடிவு. அதனாலதான் அல்பா ஒமேகா. இந்த நிருபத்துல துவக்கமும் அவர்தான், முடிவும் அவர்தான், அவர்தான் எல்லாம். அவரால் தான் நிறைவேற்ற முடியும். லவோதிக்கேய சபைக்கு நான் சத்தியம் உள்ள தேவன், நான் தான் துவக்கம், நான் தான் முடிவு, நான் மட்டுமே நிறைவேற்றக்கூடிய, நிலை மாறாதவர், என்றைக்கும் மாறாத, பொய்யுரையாத, என்றைக்குமே மாற்றமில்லாத ஒருத்தர் நான் பேசணும் விரும்புறேன். ஏன் இப்படி சொல்லப்பட்டது? நம்ம ஏற்கனவே எபேசு சபை சொன்னாரு, ஆதியில் கொண்டிருந்த அன்பன் என்ன பண்ணிட்ட? விட்டுட்ட. You left the first love. நீ விட்டுட்ட. நம்ம துவங்கும் பொழுது சரியா இருக்கும். அன்பு சரியா இருக்குதுன்ற பேசுறது வேற. அவங்களுடைய விசுவாசம், அவங்களுடைய கிரியை எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். எபேசு சபையை சொல்லும்போது என்ன சொன்னாரு? கொஞ்சம் நம்ம முன்னாடி ஒரு முறை ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்க, 2வது அதிகாரத்துல 2வது வசனம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும்
அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும், பொறுமையா இருக்கிறதையும், என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இவ்வளவு காரியங்கள் சிறப்பா இருந்துச்சு. சிமர்னா சபைக்கு சொல்லும் பொழுது உன் கிரியைகள், உன் உபத்திரவம், நீ உனக்கு இருக்கிற தரித்திரம் எல்லாத்தையும் நான் அறிஞ்சிருக்கிறேன்னு சொன்னார். பெர்கமு சபையை பார்த்து சொல்லும் பொழுது உண்மையாவே உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிற, ஆனாலும் நீ என்னுடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற, ஒருவேளை அந்திப்பா கொல்லப்பட்ட நாட்கள்ல கூட நீங்க விசுவாசத்தை நீ மறுதலியாம இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். இது அவங்கள பத்தி சொன்னேன். தியேத்ரா சொல்லும் பொழுது உன் கிரியைகளையும், உன் அன்பையும், உன் ஊழியத்தையும், உன் விசுவாசத்தையும், உன் பொறுமையும், நீ முன்பு செய்த கிரியைகளும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமா இருக்கிறதையும் அறிஞ்சிருக்கிறேன்னு சொன்னாரு. சரி, அதுக்கப்புறம் சர்த சபையை பத்தி சொல்லும் பொழுது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ ஒருவேளை உயிரிழன்னு பெயர் கொண்டிருந்தோம் செத்தவனா இருக்கிற, நீ சாகிறதுக்கு ஏதுவான விஷயங்களை ஸ்திரப்படுத்து, உன் கிரியில் தேவனுக்கு முன்பாக நிறைவா இல்லை, நீ கேட்டு நிறைய விஷயத்தை பெற்றுக்கொண்ட, நினைவு கூர்ந்து என்ன செய்ய, கை கொண்டு மறந்திரும்பு, இதெல்லாம் அவங்களுக்கு சொன்னார். பிலதெல்பியாவை சொல்லும் பொழுது நீ உனக்கு கொஞ்சம் பலர்ந்தோம், என் நாமத்தை என்ன பண்ணல, நீ மறுதளிக்கலை, இப்படிலாம் சொல்லிட்டே வந்தார் இல்லையா. பிலதெல்பியா, இது பிலதெல்பியா சபை வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு சில விஷயங்கள் சரியா இருக்குது அப்படின்னு பேசினார். இங்க லவோதிக்கேயா சபைக்கு வரும்பொழுது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இந்த கிரியைகளை அறிந்திருக்கிறேன்ங்கிற வார்த்தை ஏதாவது ஒன்று அங்கு இருக்கிறதான்னு கேட்டா ஒன்றுமே இல்லை. நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடினால் உன்னை என் வாயினின்று என்ன, நீங்க இந்த வசனத்தை படிச்சு நிறைய முறை யோசித்திருக்கலாம், இதுக்கு என்ன அர்த்தம். மேக்சிமம் நம்ம வார்ம் வாட்டர் குடிக்கிறோம்ல, ஹாட் வாட்டர் குடிக்கிறதில்ல. சுட சுட எத்தனை பேர் கொதிக்க தண்ணி குடிப்பீங்க? குடிக்க மாட்டீங்க. கொதிக்க குடிக்கிற பாதத்துல தான் என்ன பண்ணுவோம், குடிப்போம். அது கொஞ்சம் சூடா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஹாட் வாட்டர்ல அது சரியா. எத்தனை பேர் பயங்கர கூலிங், அப்படியே பனி கட்டியோட அப்படியே உள்ள கொட்டுறவங்க, அதுவும் நமக்கு என்ன எப்படி இருக்கணும், கொஞ்சம் குடிக்கிற பாத்துல இருந்தா தான், சில் தண்ணியா இருந்தா கூட எப்படி இருக்கணும். நம்ம இந்த வசனத்தை படிக்கிறப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம ரெண்டுமே ரொம்ப சூடாவும் நம்ம என்ன குடிக்க மாட்டோம், ரொம்ப சில்லுன்னு குடிக்க மாட்டோம், பல்லு கொட்டிடும். ஸோ நம்ம மீடியம்ல என்ன பண்ணுவோம், எப்பவுமே லூக்வாம் தானே நம்ம குடிக்கிறோம். லூக்வாம் குடிச்சா வாந்தி வந்துருமா? நமக்கு ஒரு வேளை யோசனை அப்படி இருக்கலாம். நான் இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பட்டணம் தான் பைப் வழியாக தண்ணீரை கொண்டு வந்த ஒரு பட்டணம்னு சொன்னேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பட்டணத்துல இருந்த நீர்நிலை முற்றிலுமாய் என்ன பண்ணிருச்சு, தண்ணீர் கொடுக்க முடியாத அளவுக்கு போயிருச்சு. ஸோ அதனால அவங்க அங்க இருந்த வேலியஸ்ல இருந்த தண்ணீரை கொண்டு வரணும்னா எல்லாமே கண்டாமினேட்டட் வாட்டர்ஸ், எதுவுமே அது பொல்யூட்டட். ஸோ அவங்களால தண்ணி குடிக்க முடியல. ஸோ அப்ப என்ன செஞ்சாங்க, வேற இடத்துல இருந்து நல்ல தண்ணியை கொண்டு வர்றதுக்கு வரும்பொழுது இந்த தண்ணீர் பைப் வழியாக கொண்டு வரப்பட்டு கொண்டு சேர்க்கப்படும் பொழுது அந்த தண்ணீரும் அவர்களுக்கு பிரயோஜனப்படலை. இந்த சிட்டி ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா வாட்டர் தான். ஒரு சிட்டியோட மிகப்பெரிய ஹியூஜ் ப்ராப்ளம் தண்ணீர். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த தண்ணீர் ஒன்று அவங்க கொதிக்க வச்சு என்ன செஞ்சிருக்கணும், அந்த எல்லாமே கண்ணாமட் போய் குடிச்சிருக்கணும். இப்போ இந்த தன்மையை புரிய வைக்கிறதுக்கு அவங்க என்ன நிலைமையில இருந்தாங்களோ அந்த உருவகத்தை ஆண்டவர் பயன்படுத்துறாரு. என்ன பயன்படுத்தினாரு, ஒன்று மிக குளிரா இருந்துச்சுன்னா அதுல கண்டாமினேஷன் கம்மி, ரொம்ப ஹீட் ஆனாலும் இல்லை. லூக் வாம்னு சொல்லும் பொழுது எல்லா விதமான கிருமியும் அதுக்குள்ள இருக்கிறதுக்கு, நீங்க தண்ணிய சுடு தண்ணி குடிக்கணும்னா போய் சூடு பண்ணி குடிக்கிறீங்க, கொதிக்க வச்சு ஆற பண்ணி குடிக்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, அதுல கிருமி போயிருமான்னு போகாது. ஸோ என்ன, உன்னை பொல்யூட் பண்ற விஷயத்த
உன் லைஃப்ல நீ என்ன பண்ணல தெரியுமா? எந்த விதத்துல உன்னை பொல்யூட் ஆயிட்டு இருக்கிறன்னு நீ கவனிக்கவே இல்லை. ஒண்ணு நீ குளிராயிருந்தனா, நிச்சயமா சொல்றேன், இப்ப இந்த ரூம் ரொம்ப ஹாட்டா இருந்துச்சுன்னா ஒரு ஏசி வச்சோம்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கூலிங் ஆச்சுன்னா நம்ம இருப்போம். ரொம்ப குளிரான நாட்கள்ல இது கொஞ்சம் அந்த ஹீட் இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா இருக்கும். எப்பொழுதுமே நாம் மிதவாத தன்மையை உடையவர்கள். நம்முடைய லைஃபுக்கு 2 விஷயமும் எப்பொழுதுமே ஒத்து வர்றதில்லை. ஹீட் ஆச்சுன்னா குளிர தேடுவோம், குளிர் ஆச்சுன்னா ஹீட்டை தேடுவோம். ஆண்டவர் சொன்னாரு, நீ ரட்சிக்கப்படாதவனாகவே இருந்திருந்தாலும் ஓகே, அல்லது மீட்கப்பட்டவனா இருந்தனா பரிசுத்தத்துக்கு வந்ததுன்னா ஓகே. ஆனா நீ எப்படி தெரியுமா? நீ மீட்கப்பட்டுட்ட, ஆனா பரிசுத்தம் கிடையாது உங்ககிட்ட. நான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கிறேன். விசுவாசம், நம்பிக்கை 2 சபை கண்காணிக்கும்படியான ஒரு பணியை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் நாளா மனதளவில உறுத்தி கொண்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. கர்த்தர் என்கிட்ட தொடர்ந்து பேசுறார். எனக்கு கொடுக்காத சத்தியமே இல்லை, எனக்கு விளக்கப்படுத்தாத வசனமே இல்லை. ஆனால் ஒன்று, நான் குளிரா இருக்கணும், இல்லை அனலா இருக்கணும். ஆனா நாங்க எப்படி தெரியுங்களா? வசனத்தை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவோம், சந்தோஷப்படுவோம், சூப்பரம்போம். ஆனா எங்க லைஃப்ல ஒரு விக்கிரகத்தை வணங்கக்கூடிய நபரை விட மோசமான ஒரு லைஃப் எங்களுக்கு இருக்கும். சரி, நான் ரொம்ப மனதுல வேதனை மிகுந்தவனாக கர்த்தருடைய சமூகத்துல நினைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க ஃபெயிலியர் இருக்குன்னு ரியலி ஐ ஒண்டர். என் மனதுல ரொம்ப பெரிய ஒரு போராட்டம் இருக்கு. ஏன், என்ன காரணம்? இதை சத்தியத்தை அறியாதவே இருந்திருந்தா கூட அப்படிதான் இருந்திருப்போம். சத்தியத்தை அறிந்த பின்பும் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் அது எப்படி இருக்கும்? நல்ல தெளிவு. சத்தியம் தெரியலப்பா, எனக்கு தெரியாத நான் இருக்கிறேன், ஓகே. அதாவது இஸ்ரவேல் மோசமான பாவத்தை கர்த்தருக்கு விரோதமாய் செய்தது. யூதா அதை கண்டும் இஸ்ரவேலை விட மோசமாய் பாவம் செய்கிறதா இருந்தது. என்ன காரணம்? இஸ்ரவேலை யூதாவுக்கு உதாரணமாய் கர்த்தர் வைத்தார். பாரு, அவங்க இப்படி தப்பு செஞ்சதுனால இப்படி ஆயிட்டாங்க பாருன்னு சொல்லி. அதை கண்ட பிற்பாடு யூதா தேவனிடத்தில் திரும்பாமல் கள்ளத்தனமாய் திரும்பினால என்று என்ன பண்ணல? தேவனிடத்துல திரும்பல. வசனம் அப்படி சொல்லுது. அப்போ எனக்கு ஒரு சத்தியம் சொல்லப்படுகிறது, எனக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. சொல்ல போனா ஒரு 20 வருஷம் நான் அந்த செய்தி கேட்கிறேன். 1 வருஷம் நான் கேட்கிறேன். 1 வருஷமா இருந்தாலும் 20 வருஷமா இருந்தாலும் சரி, இந்த சத்தியங்களை கேட்ட பிற்பாடு நான் குளிரும் கிடையாது, நான் அனலும் கிடையாதுன்னு சொன்னா என் லைஃப் எந்த இடத்துல நிற்கிறதுன்னு ஒரு கேள்வி கேட்டா பரிதாபத்துக்குரிய ஒன்றாயிருக்கிறது. இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டா 17வது வசனத்தை பாருங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும். எனக்கு இந்த நிர்பாக்கியம் உள்ளவன்னா, ஆவியில் எளிமையுள்ளவன் பாக்கியவான். பாக்கியவானுக்கு ஆப்போசிட் வார்த்தை என்னது? நிர்பாக்கியம் உள்ளவன். நீ ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான் இல்லை. நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவானேன் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் என்ன உண்மையாகவே தான் என்ன நிலைமையில இருக்கிறன்னு அறியாத ஒரு நிலை. எனக்கு அது புரியல. எப்படின்னா,
என்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டை என்னால, என்னுடைய தன்மை என்ன, நான் எந்த இடத்துல இருக்கிறேன், என்ன செய்யறேன்னு தெரியாமே இருக்கிறோம் அப்படின்னா எப்படி எதுன்னு எனக்கு புரியல. நாஸ்டிசம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு நோ. இங்கிலீஷ்ல டு நோ அப்படின்னா, நாஸ்டிசம் அப்படின்னா இது ஒரு தியரி, ஞானத்தை அறிந்து கொள்ளுவது. இவர்கள் என்ன சொல்றாங்க, எல்லா அறிவும் இருக்குது, எல்லா அறிவும் இருந்தாலும் தன்னுடைய நிலை அறியாத ஒரு மனிதன். ஆக்சுவலா எனக்கு வினோதமா இருக்கு. அவங்களுக்கு நீங்க கேட்டு பாருங்க. உதாரணத்துக்கு சொல்லுனா, விக்கிரகத்தை வணங்குறது பாவமானு கேளுங்க, ஆமா பாவம் தான் சொல்லுவாங்க. வேசித்தனம் பண்றது பாவமானு கேட்டு பாருங்க, ஆமாம்பாங்க. திருடுறது பாவமானு கேளுங்க, ஆமாம்பாங்க. திருடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் எல்லா பாவமும் அதுக்குள்ள. ஸ்டீவன் பாஸ் நல்லா பிரசங்கம் பண்றாரு, நல்லா சொல்லி தராரு, விளக்கப்படுத்துறாரு, சத்தியம் அடிச்சு பேசுறாரு. லைஃப் முழுக்க உள்ளுக்குள்ள எல்லா அக்கிரமும் நிறைஞ்சு பாவத்தோட நான் நிக்கிறேன்னா, எனக்கு இது தெரியலன்னு சொன்னா தேவன் என்னை பார்த்து என்ன சொல்றாரு, நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன். ஏன்னா நீ இம்மைக்காக மாத்திரம் நம்பிக்கையுடன் இருந்தா பரிதபிக்கப்படத்தக்கவன். எப்படின்னா, நான் இயேசுவை எதுக்கு நம்பினேன், இந்த உலகத்துக்கு மட்டும் நம்பி இருந்தேன்னா அப்படித்தானே 1 கொரிந்தியர் 15 வாசிக்கிறோம். ஒரு நிமிஷம் அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15 இப்படி சொல்லுகிறது. 19வது வசனம் பாருங்க. எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருக்கும். இப்ப நான் கிறிஸ்துவனிடத்துல வந்துட்டேன், ஆனா இம்மைக்காக ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறேன். நாம் பரிதபிக்கப்படத்தக்கவன். இன்னும் சொல்ல போனா குருடன், நிர்வாணியமா இருக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஓமை. நான் ஏற்கனவே சொன்னேன், லவோதிக்கேயா சபையில ஹாஸ்பிட்டல் இருக்குது, கண்ணு மருந்து இருக்குது. அங்க லவோதிக்கேயா சபை இருக்கிற பட்டணத்துல துணி ரொம்ப ஃபேமஸ். ஆனா அவன் என்னவா இருக்கிறான், நிர்வாணமா இருக்கிறான். லவோதிக்கேயா பட்டணம் பினான்சியலா பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெல்தி பிளேஸ், ஆனா நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன். எல்லாம் அங்க இருக்கு, ஆனா எதையுமே பயன்படுத்தல. இப்ப சொல்ல போனா விசுவாச சபை நம்பிக்கை சபை இல்ல, தேவன் புடமிடப்பட்ட ஒரு தங்கத்தை கொடுக்கிறார். 2025 ஸ்டார்டிங்லே பை ஃபெய்த் படிச்சோமா? பை ஃபெய்த் தானே படிச்சோம். விசுவாசத்தினாலே என் லைஃப், அந்த செய்தியெல்லாம் கேட்ட பிற்பாடு நான் ஒன்றையும் வாதினாலையும் வீண் பெருமையினாலையும் அறிவுனாலையும் பட்ட ஒருவேளை நான் வாங்கின எந்த செல்வத்தினாலையும் இல்லை. ஐ லிவ் பை ஃபெய்த். விசுவாசம் தான் என் வாழ்க்கை. விசுவாசம் சபை நம்பிக்கை சபை சொல்லிச்சா, எங்களுக்கு பொக்கிஷமே எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற எங்க விசுவாசம் தான். என் இருதயத்துல விசுவாசன்றது யார் தான் கொடுத்தது? அவர் தான் கொடுத்தாரு, அவர் தான் வளர செஞ்சிருக்கிறாரு. இப்ப எல்லாம் விசுவாசத்தினால வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நாங்க. எதுவுமே பணத்தினால இல்லை, எதுவும் திறமையினால இல்லை, எதுவும் பொருள்னால கிடையாது, எதுவும் இந்த உலகத்தினுடைய விஷயம் கிடையாது. நாங்க எங்க வாழ்க்கை முழுக்க விசுவாசம் தான். நான் ஒருத்தட்ட பேசினாவே என் விசுவாசம் தான் பேசும். என் லைஃப், என் ஃபேமிலி நடக்குது இல்லை, என் ஃபேமிலியில பிரச்சனை வருது இல்லை, கணவன் மனைவி பிள்ளைங்க பெற்றவங்க, ஒருவேளை ஃபீஸ் கட்டுறது, ஒருவேளை வருமானம் இல்லாம இருக்கிறது, ஒருவேளை எத்தனையோ சவால் இருக்குல்ல, இது எல்லாவற்றையும் என்னை நடத்துவது எனக்குள்ள இருக்கிற என் விசுவாசம். நம்ம அப்படியே சொல்லணும். 6 மாசம் முடிஞ்சு இப்ப 7வது மாசத்துக்கு வந்துட்டோம். நீங்க சொல்லுங்களேன், உங்களை ஒரு சின்ன ஒரு எவாலுவேஷன் வச்சு ஒரு முறை உங்களை ஒருவேளை அப்ரைசல் பண்ணி நீங்க உங்களை கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணி நீங்க ஒருவேளை இந்த இடத்துல நின்று பார்த்து, நான்
ஒரு பெரிய தங்கத்தை சம்பாதிச்சேன். ஏன்னா அழிந்து போகிற பொன் அக்கினினால சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற ஒரு தங்கம் எனக்கு கிடைச்சிச்சு. நாங்கெல்லாம் ஐஸ்வர்யவான்ங்க. என்னது, நீங்க எத்தனை கிராம் வச்சுக்கிறீங்க, நகை வச்சுக்கிறீங்க, அதுவா ஐஸ்வர்யம்? விசுவாசத்துல நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வளர்றீங்களோ நீங்க யார்? அப்ப நீங்க ஐஸ்வர்யவான். ஆனா இவங்க என்ன தெரியுமா நினைச்சிட்டாங்க, எங்ககிட்ட நிறைய தங்கம் இருக்குது, எங்ககிட்ட கம்பளி இருக்குது, எங்க கிட்ட தண்ணி வந்துகிட்டு இருக்குது, எங்க கிட்ட கண்ணு மருந்து இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்ல, நீ குருடன், நீ நிர்வாணி, நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன். ஏன்னா உனக்கு ஆவிக்குரிய செல்வம் ஒன்று கூட இல்லை உங்ககிட்ட. நீ எதை பெற்று கொண்டிருக்குமோ அது உனக்கு வரவே இல்லை. உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற எதையுமே உன்னால பயன்படுத்த முடியல. ஒரு பிச்சைக்காரன் 40 வருஷம் பிச்சை எடுத்து கடைசியில அவன் பிச்சை எடுத்த பாத்திரத்தை அவன் இறந்துட்டான். இந்த பிச்சை எடுத்த பாத்திரத்தை எடுத்து சுரண்டி அதை ஏதோ பை சான்ஸ் அதை பிரேக் பண்ணி பார்க்கலான்னு எடுத்தா அது ஃபுல்லா தங்க கட்டியா இருந்துச்சான். இந்த தங்க கட்டி 40 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் ஒழுங்கா பயன்படுத்த ஆரம்பிச்சதானே அவன் என்னவா வாழ்ந்திருக்கலாம், பெரிய செல்வந்தனா வாழ்ந்திருக்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் அதை வச்சு என்ன பண்ணிருக்கிறான், பிச்சை தான் எடுத்திருக்கிறான். எனக்கு தேவன் கொடுத்த பொக்கிஷம், எனக்கு என் சபை, எனக்கு சத்தியத்தை எல்லாத்தையும் கொடுத்தாரு. அவர்தான் துவக்கம், அவர்தான் முடிவு, அவர்தான் சத்தியம். அவர் சொல்றாரு, எப்பா நான் உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன், ஒண்ணு நீ இதெல்லாம் தெரியாதவனா போயிட்டு இருந்தனா ஓகே, இல்ல நீ இதெல்லாம் தெரிஞ்சு உண்மையே வளர்ந்துருக்கணும். ஆனா நீ என்ன தெரியுமா, நீ எல்லாம் வாங்கிட்ட, எல்லாம் உனக்கு இருக்கு, ஒன்றை கூட நீ பயன்படுத்தல. என்ன காரணம் தெரியுமா? நான் ஒருத்தனுக்கு 5 தலந்து, ஒருத்தனுக்கு 2 தலந்து, ஒருத்தனுக்கு 1 தலந்து கொடுத்தேன். 5 தலந்து வாங்கி போனவன் என்ன பண்ணா, வேற ஒரு 5 தலந்து சம்பாரிச்சான். 2 தலந்து வாங்கி போனவன் இன்னும் 2 தலந்து சம்பாரிச்சான். இந்த 1 தலந்து வாங்கணும்னா தெரியுமா பண்ணா, நீ பொல்லாத ஊழியக்காரன், எஜமா ரொம்ப மோசமானவன், நீ விதைக்காத இடத்தில் ஆமா தெளிக்காலத்துல சேர்க்கிறவர்கள், அதனால நீ எனக்காண்டா வம்பு, நான் என்ன பண்ண, போய் புதைச்சி வச்சுட்டேன். சரி, முதலாளியை நம்ம தப்பு கணக்கு போட்டுருவோம். முதலாளி சரியில்லை, இவங்க இப்போ வெல்த்தி, எங்களுக்கு பணம் இருக்குது, எங்களுக்கு என்ன குறைவு, எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு, எங்களுக்கு இது இருக்குது, எங்களுக்கு டெக்னாலஜி இருக்கு, அது இருக்குது, எல்லாம் இருக்கு எனக்கு. ஆனா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ஒரு குருடன். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் யாருன்னே அறியாதவனா இருக்கிற, கர்த்தர் என்னை எதிர்பார்க்கிறாருன்னு உங்களுக்கு தெரியாம இருக்குது. நீ நிர்வாணியா இருக்கிறப்பா. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஆட்டுத்தோல் போத்தி நல்ல சூப்பரான கம்பளி வச்சு என்ன அழகான புசு புசுன்னு ட்ரெஸ் போட்டுனுக்கிறேன், எனக்கு என்ன குறை நினைச்சிட்டு இருக்கிற. ஆனா நான் பாக்குறேன், நீ நிர்வாணியா இருக்கிற, நீ பரிதபிக்கப்பட்டவன், நீ நிர்பாக்கியம் உள்ளவனா இருக்கிற. உனக்கு கிடைச்ச எதையும் நீ பயன்படுத்தல. உண்மையாவேங்க மனசு ரொம்ப வேதனைப்படுது. இந்த சத்தியம் எல்லாம் ஒரு வழக்க சொல்றாங்கல்ல, விழலுக்கு இறைத்த நீரை போல வீணாகி கொண்டிருக்கிறது. எவ்வளவு உண்மை இது, எவ்வளவு சத்தியம். ஆனா இது எல்லாம் நீ என்ன செய்வ, ஆமேன்னு சொல்லி உட்கார்ந்துருப்ப, இதெல்லாம் சத்தியம்னு ஒத்துப்ப, ஆமான்னு சொல்லுவ. ஆனா when it comes to your personal life, நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உண்மையாகவே கர்த்தருக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அன்றாட வாழ்க்கையில நீ ஒரு கிறிஸ்தவனான்னு கேட்டா இல்லவே இல்லை. நீ எப்போ கிறிஸ்தவன் தெரியுமா, பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு வரும்பொழுது, நீ மெசேஜ் கேட்கும்போது. மெசேஜ் எல்லாம் உண்மையாவே நல்லா கேட்கிறப்பா, நீ கொடுக்குற ரிவ்யூ இருக்குதே, ஐயோ அதுக்கு அவார்டே கொடுக்கலாம், கின்னஸ் அவார்டு கொடுக்கலாம், உனக்கு பெரிய மாலை சூட்டலாம், எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா நான் சொல்லட்டுமா, உண்மையாவே உன் லைஃப்ல ஒரு இடத்துல கூட அது
உன்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமே படல. எனக்கு பரிதாபமா இருக்குது உன்னை பார்த்தா. பாக்கியசாலி பாணி, ஆனா நீ பாக்கியசாலி இல்லை. நான் உன்னை பாக்கியவான் அடைச்சேன். ஒருவன் என் வார்த்தையை கேட்டு அப்படியே செய்யறவன் பாக்கியவான்னு சொன்னேன். நீ பாக்கியவானே இல்லை. இந்த எல்லா பாக்கியத்தையும் போட்டு புதைச்சு வச்சுன்னுக்கிற, ஒன்னையும் பயன்படுத்துறது இல்லை. நீ என்ன காரணம் எனக்கு தெரியல. ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறேன், கொஞ்ச நாளா கேட்டுட்டு, என்ன ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரை பண்ணிட்டோம். எங்க திரும்பினாலும் எனக்கு அடி விழுது பாருங்க. ஒவ்வொரு விசுவாசியும் நடக்கிற விதத்தை கேள்விப்படும் போது, ஒவ்வொருத்தரும் பண்றதை பாக்குறப்போ, அப்ப சும்மா தானே அந்த வசனம் எல்லாம் கேட்கறது? வசனம் ஒன்னும் கூட ஒருத்தர் கூட மாத்தாதா? ஒருத்தர் கூட திருந்த மாட்டாங்களா? ஒருத்தர் கூட கர்த்தருக்கு பயப்படுற பயம் வராதா? பேசும்போது சூப்பரா பேசுறாங்க, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா when it comes to life, நிர்வாணிகளா இருக்கிறோம், குருடர்களா இருக்கிறோம், நிர்பாக்கியம் உள்ளவங்களா இருக்கிறோம், பரிதபிக்கப்படத்தக்கவங்களா இருக்கிறோமே. என்ன காரணம்? யார் மாறுறது? நான் என்ன இன்னும் மாறணும்? ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பார்த்து சொல்றேன், நீ ஒரிஜினல் ஐஸ்வர்யவானா மாறணுமா? நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். கர்த்தர் இப்ப கூட ஆலோசனை சொல்றாருங்க. மகனே மகளே, நீ ஒண்ணு குளிரா இருந்திருக்கலாம், இல்ல அனலா இருந்திருக்கலாம். ரெண்டுமே இல்லை. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறத அறியாம நீ நினைச்சுக்கிட்ட நான் ஐஸ்வர்ய சம்மனன் என்றும் திரவிய சம்மனன் என்றும் எனக்கு ஒரு குறையிலன்னு நினைச்சுனுக்கிற. என்ன பரிதபிக்கப்படத்தக்கும்? நான் உலகத்துக்குரியதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன உனக்கு நீ நீ நினை நீ தேடுறதெல்லாம் உனக்கு வந்துருது இல்ல, எல்லாம் ஒன்னும் ஆகலன்னு நினைச்சிட்டு இருக்கிற. நான் சொல்றேன், ஒரிஜினலா வேணா புடமிடப்பட்ட ஒரு தங்க என்கிட்ட வாங்கிக்கோ. உன் பார்வைக்கு நான் கலிகம் போடுறேன். உனக்கு நீ பார்வை அடையணுமா? வா. நீ நிர்வாணம் மூட பண்ணுமா? நான் உனக்கு வஸ்திரம் கொடுக்குறேன். என் நீதியை தரேன். என்னை நீ அறிகிற அறிவுல வளர்ந்து என்னை ஒருத்த அறிகிறன்னு சொன்னா நான் என்ன அர்த்தம்? நான் இயேசுவை எனக்கு தெரியுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஆதாம் ஏவாளை அறிந்தான் அப்படின்னு இருக்கும். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அறிந்தான்னா என்ன? முழுமையாய் ஆக்கிரமித்து கொண்டான் அர்த்தம். நான் இயேசுவை அறிந்தேன்னா என்ன அர்த்தம்? இயேசு என்னை முழுமையாய் ஆட்கொண்டு விட்டார். அவர் தான் என்னை நடத்துறார். என் புத்தி, என் நோக்கம், என் செயல், என் சிந்தை, என் சரீரம் எல்லாம் இயேசு நடத்துறது தான். அப்படியா என் கிறிஸ்தவம் இருக்குது? கேட்கறதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனா இந்த உலகம் தான் எனக்கு வேணும். அதுக்கு நான் என்ன வேலை வேணா கொடுப்பேன். இயேசுவை தூக்கி தூரம் போட்டு போயிட்டே இருப்பேன். அவர் மன்னிச்சிருவாருங்க. இந்த சர்ச்சில் நான் ஒரு தப்புன்னு சொல்லி என்ன வெளியே அனுப்பினா நான் வேற ஒரு சர்ச்சுக்கு போயிடுவேன். அந்த சர்ச்சில் இருக்கிற இயேசு கிறிஸ்து யாரு? உண்மையாவே கர்த்தர் ஆலோசனை சொல்ல, நான் உனக்கு ஆலோசனை கொடுக்குறேன். இப்ப என்ன பண்ண தெரியுமா? திணிக்கல. நீ என்கிட்ட வந்தா பார்வையடைவ, என்கிட்ட வந்தா உன் நிர்வாணம் மூடப்படும், என்கிட்ட வந்தா நீ ஐஸ்வர்யவாகுவ. நீ ஐஸ்வர்யவானாய் மாறணுமா? என்கிட்ட வா. நான் ஆலோசனை சொல்றேன். உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன் தெரியுமா? உன்னை திணிக்க மாட்டேன். எதையும் நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். இதோ நான் வாசற்படியில நின்று என்ன பண்றேன்? தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். வாசப்படியில நின்று தட்டுறது.
இந்த வசனத்தை எல்லா பாஸ்டர்களும் ஆதியில இருந்து எப்படி தெரியுமா சொல்லி கொடுத்துட்டாங்க? சுவிசேஷம் சொல்லும் போது ஒரு இந்து இல்ல ஒரு முஸ்லீம் இல்ல வேற ஏதோ ஒரு மார்க்கத்தில் போய் சுவிசேஷம் சொல்லும் போது ஆண்டவர் தட்டுறாரு, அவங்க கதவு திறந்தா எங்க வந்துருவாரு ஆண்டவர்? இந்த வசனம் புது விசுவாசிக்கு இல்ல, புதுசா வர அவிசுவாசிக்கு இல்ல, இது விசுவாசிக்கு. விசுவாசி என்ன தெரியுமா பண்ணிட்டேன்? என் இதய கதவை மூடி அவரை வெளியே தள்ளிட்டு நான் என் இஷ்டத்துக்கு வாழ்ந்துனுக்கிறேன். அவர் என்ன தெரியுமா செய்யறாரு? கதவை தட்ட விரும்புறாரு. வாசற்படியில நிக்கிறாரு, தட்டுறாரு. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் படிப்போம். இந்த வாசற்படியில் நின்று தட்டும் போது திறக்கலாம் என்ன ஆகுன்னு பார்த்து படிச்சிடலாமா? உன்னத பாட்டு எப்பயா படிச்சிருக்கிறோமா? நீங்க படிச்சிருப்பீங்க, வாங்க. 5வது அதிகாரம், உன்னத பாட்டு 5 முதல் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்திலே வந்தேன், என் வெள்ளை போலத்தையும் என் கந்தவர்களையும் சேர்த்தேன், என் தேன்கூட்டை என் தேனோடு புசித்தேன், என் திராட்சரசத்தை என் பாலோடும் குடித்தேன். சிநேகிதியே, புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். சந்தோஷமா இருந்தேன். என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ உலகத்துல அத்தனையும் அனுபவிச்சிருந்தேன். அப்போ நான் நித்திரை பண்ணேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என்ன சொல்லிச்சு? என் நேசர் எப்படி கூப்பிட்டாரு? என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே. அப்படியா? உண்மையாது? ஐயோ, அவர் என்னன்னு சொல்றாரு? என் உத்தமி, என் புறா, என்னுடைய சிநேகிதம், என்னுடைய பிரியம், என்னுடைய சகோதரி எல்லாம் சொன்னார். சரி, அவர் என்ன சொன்னார்? கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிரை இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது. அவர் வெளியவே நினைந்திருக்கிறார். நீ கதவை உள்ள பூட்டிட்டு நீ என்ன பண்ணிருக்கிற? புசித்து குடித்து இன்பமா இருந்திருக்கிற. ரைட், சரி. வெளியே ஒரு நேசர் நிக்கிறாரு, வெளியவே நிக்கிறாரு. அவர் பனியில நனைஞ்சு மழையில நனைஞ்சு. யோசிங்க, இப்போ ஒரு வேலை இங்க நல்ல மழை பெய்யுது, சோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்குது. நம்ம கவனம்லாம் எங்க இருக்கும்? மழை பெய்யுது வெளியே, நம்ம நிச்சயமா என்ன பண்ண? வாசல, ஒரு வாசல்ல நின்று இருக்கிறார். சரி, அடுத்தது என்ன நடந்துச்சு? என் வஸ்திரத்தை கழற்றி, என் வஸ்திரத்தை நான் கழற்றி, நான் மாற்றி உள்ள இருக்கிற ட்ரெஸ் போட்டுக்கிறேன், வெளியில இருக்கிற ட்ரெஸ் இல்ல. சரி, நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை நான் என்ன பண்ணிட்டேன்? கழுவிட்டேன். நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன்னு பதில் சொன்னேன். என்ன சொன்னேன் தெரியுமா? நான் இப்ப போட்டுங்கிற ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ண முடியாது, வெளியே வந்து கதவை திறக்க முடியாது. நான் இப்ப நடந்து வந்தா என் கால் என்ன ஆயிடும்? அழுக்காயிடும். நான் வந்து என்ன பண்ண முடியாது, திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அடுத்த வசனம், என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாக என்ன பண்ணாரு? நீட்டினார். என் நேசர் ஃபர்ஸ்ட் பனியிலையும் மழையிலையும் நனைஞ்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தாரு, கதவை தட்டினாரு. அப்போ கூப்பிட்டாரு. எப்படி கூப்பிட்டாரு? என் பிரியமே, என் சிநேகிதியே, என் உத்தமே எல்லாம் சொல்லி என்னை கொஞ்சம் கூப்பிட்டாரு. அப்ப நான் என்ன தெரியுமா செஞ்சேன்? நான் வஸ்திரம் கழட்டிட்டேன், செருப்பு கழட்டிட்டேன். இப்ப வந்தா அழுக்காயிடும், என்னால எப்படி வந்து நான் திறக்கிறதுன்னு சொல்லி நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? கதவு துவாரத்துல வழியா என்ன பண்ணாரு? கைய உள்ள நீட்டி என்ன பண்ணாராம்? அப்பொழுது என் உள்ளம் அவர் நீட்டினாரு. எம்மா வாசாமி வந்து கதவை தரன்னு கூப்பிட்டாரு. என் உள்ள அவர் நிமித்தம் பொங்கியது. என் நேசருக்கு கதவை திறந்து, என் நேசருக்கு கதவை திறப்பதற்கு நான் என்ன பண்ணேன்? எழுந்தேன். பூட்டின கைப்பிடி கைகளில் வெள்ளை போல வாசனையும் வெள்ளை போலம் என்ன பண்ணது? வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை.
போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தா நான் என்ன பண்ண, உள்ள பிரவேசித்தேன், நான் போஜனம் பண்ணுவேன். நீங்க ஒரு நாள் திறக்கணுன்றப்போ திறந்து தேடினா அவர் என்ன பண்ண மாட்டாரு, இருக்க மாட்டார். உண்மைங்க. ஆண்டவர், இதோ நான் நிக்கிறேன், பனியிலையும் மழையிலையும் நின்னு தட்டிக்கிட்டு இருக்கிறேன், நீ திறந்தா நிச்சயம் என்னை பார்க்க முடியும், நான் உள்ள வருவேன். ஒரு நாள் கையை நீட்டியும் நான் கை நீட்டியும் கவனிக்கிறதுக்கு ஒருத்தனும் இல்லை. நான் ஐயோ கத்தி கத்தி கேட்டு பார்த்தேன், சொல்லி சொல்லி பார்த்தேன், யாரும் கேட்கல. ஆலோசனை சொல்லி பார்த்தேன், யாரையும் நான் கட்டாயம் பண்ண மாட்டேன். யோசிங்க, இயேசுவானவரால இப்ப கதவை தள்ளிட்டு உள்ள வந்துட முடியாதா? உள்ள வந்து சேர் போட்டு அவரா உட்கார முடியாதா? அவர் ஆலோசனை மட்டும்தான் சொல்லுவார். மகளே, நீ போற பாதை சரியில்லை, மகனே நீ போற பாதை சரியில்லை, நீ செய்யறது தப்பு, நீ செய்யறது தப்பு, இது எனக்கு விரோதமானது, இது ரொம்ப கருப்பானதுன்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் நான் தேடுறதுக்கு திரும்புவேன், அப்ப அவர் அங்க இருக்க மாட்டார். உண்மையாவே கர்த்தர் நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். சோ இப்ப அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாரு, வாங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம். நான் ஜெயங்கொண்டு என் பின்னாடிய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்காரு போல நீ ஜெயங்கொள்ளுகிறவனோ. ஒருத்தன் உடையவனா இருந்தா அவன் இந்த உலகத்தை என்ன பண்ணுவான், ஜெயிப்பான். நான் யாருங்கிறத அவன் விசுவாசித்து நான் என்ன சொல்றேன் அதை கேட்கிற ஒருத்தனா இருந்தா அவன் நிச்சயம் ஜெயிப்பான். நான் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்துல அவன் என்ன பண்ணுவான், என் கூட வந்து உட்காருவான். அதுக்கு என்ன செய்யணும், நான் இதான் உனக்கு சொல்ல விரும்புறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இப்பவே ஜாக்கிரதையாரு, நீ மனம் திரும்பு, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். நீ இப்ப திரும்பலன்னா, நான் இப்ப தட்டும் போது நீ திறக்கலன்னா, நான் கை நீட்டும் போது நீ கவனிக்கலன்னா, நீ இப்பவே பரிதபிக்கப்படத்தக்கவன், நிர்வாணியும் தரித்திரனும் குருடனுமாயிருக்கிறத நீ அறியாம இருக்கிற. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு எதுவும் தேவையில்லை. ஆனா நீ எப்படி இருக்கிறன்னு உனக்கு தெரியல, எனக்கு தெரியுது. நான் மேல இருந்து உன்னை பார்க்கிறேன். இப்பயே ஜாக்கிரதையா இருந்து மனம் தெரிவிரு. நீ ஜெயிக்கணும், நான் உனக்கு எல்லாம் தரேன். என்னிடத்துல புடமிட்டப்பட்ட தங்கம் இருக்குது, நீ ஐஸ்வர்யவனா மாற முடியும். உன்னுடைய பார்வைக்கு நான் கலிகம் போடுவேன், நீ நல்லா பார்க்க முடியும், உன் நிர்வாணம் மூடப்பட முடியும். நான் உனக்கு உதவி செய்யறேன். நான் ஜெயித்தது போல நீ ஜெயிக்கணும்னு நான் விரும்புறேன். நீ ஜெயிக்கிறதுக்கு நான் ஆலோசனை கொடுக்குறேன், அதுக்கு எல்லா ப்ரொவிஷனும் நான் தரேன், வாங்கிக்கோ. மனம் திரும்புற வழியை பாரு. அப்படி இல்லையா அதனுடைய முடிவே வேற. பிளீஸ், கர்த்தர் பனியில நனைஞ்சுக்கிட்டு மழையில நனைஞ்சுக்கிட்டு உன் இதய வாசல் வெளியில எவ்வளவு நாள் நிக்கிறாருன்னு உனக்கு எனக்கு தெரியும். நாம அவருக்கு திறக்காம மூடிட்டு நம்ம உள்ள புசித்து குடித்து திருப்தியா இருந்துட்டு ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த உலகத்துல பரிதபிக்கப்படத்தக்க ஒரு மனுஷனா வாழ நினைக்கிறோம். நாம விரும்புறதுதான் நமக்கு. நாம என்ன யோசிக்கிறோமோ நமக்கு. கர்த்தரை கூப்பிட்டா இப்ப என்னால வர முடியாது, இப்ப திறக்கிற நிலைமையில நான் இல்லை. தேவ பிள்ளையே, கர்த்தர் தட்டிக்கிட்டு இருக்கிறார். நீ எங்க என்ன செய்யறன்னு அவருக்கு தெரியும். இத்தனை செய்தியில உனக்கு இதயத்துல தொடப்படலனா, இன்றைக்கும் தொடப்படலனா அவ்வளவுதான். தயவு செய்து இந்த வார்த்தைக்கு இடம் கொடு. இந்த வார்த்தை உன் இருதயத்துக்கு கிட்ட வந்துருச்சு, உன் வாயிலும் உன் இருதயத்தின் நெருக்கத்துல வந்துருச்சு. நீ இடம் கொடு. கர்த்தர் உள்ள பிரவேசிக்க விரும்புகிறார், உன் கூட ஐக்கியமா இருக்க விரும்புகிறார். கர்த்தர் உனக்கு உதவி செய்யட்டும். எனக்கும் நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் மிகப்பெரிய வார்த்தைகள். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரிடத்துல தாழ்த்தலாம். கர்த்தர் நம்ம நிச்சயமாய் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார், நமக்கு பிரவிஷனை கொடுக்கிறார், நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டா திரும்பமா அந்த வாய்ப்பு நமக்கு இல்லாத போயிடும்.
இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்க இந்த லவோதிக்கேயா சபையை உற்று கவனிக்கிறோம். சபைகளுக்கு எழுதினதுல காதுள்ளவன் கேட்க கடவன். எங்க காது இன்னைக்கு கேட்டிருக்கு. எங்க இருதயத்து பக்கம் நீங்க எவ்வளவு நாள் நின்றுட்டு இருக்கிறீங்க? எங்க இஷ்டத்துக்கு நாங்க திறக்காம அடைச்சு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்க இன்னும் எங்களை நேசிச்சு எங்களை மனம் திரும்ப சொல்லி எங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறீங்க. எங்க சுயம் எங்களை ஆண்டு கொண்டிருக்கு, எங்க அறிவு எங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய பார்வை எங்களுக்கு இல்லை. நாங்க எதை செஞ்சாலும் எங்க இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். இந்த பாவங்கள் எல்லாம் எங்களுக்கு மன்னிங்க. நாங்க சபைக்குள்ள இருந்து கர்த்தருக்கு எங்களுடைய கதவுகளை பூட்டி வைத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவை உதவி செய்யுங்கப்பா. இந்த வார்த்தைகள் எங்களை பிளக்கட்டும், ஊடுருவி பாயட்டும். நாங்க மனம் திரும்ப உதவி செய்யுங்க. உங்களுக்கு மகிமை உண்டாக அர்ப்பணிக்கிறோம். உடைய வார்த்தை எங்களை உருவாக்கட்டும். நாங்கள் நிர்வாணிகளாக, தரித்திரராக, குருடராக, பரிதபிக்கப்பட்டத்தக்கவளாக, ஒருவேளை நாங்கள் நிர்பாக்கியம் உள்ளவங்களா மாறிடாதபடிக்கு பாக்கியவான்களாய், உம்மை அறிந்தவர்களாய், ஐஸ்வர்யவான்களாய், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீர் பயன்படுத்துகிற பாத்திரங்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும்.